ஹலோ லவ்லி ஹியூமன்ஸ், வெல்கம். இன்னைக்கு ப்ரீடீன், அதாவது 8 to 12 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸுக்கு எப்படி ஏஜ் அப்ராப்ரியேட் செக்ஷுவல் எஜுகேஷன் நம்ம டீச் பண்ணலாம். செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஃபவுண்டேஷனை வந்து எப்படி பில்டப் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் பாடி அவேர்னஸ். பாடி பார்ட்ஸ், எஸ்பெஷலி இந்த ப்ரைவேட் பார்ட் இண்டிகேட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறது. ஃபார் மேல் சில்ட்ரன் பீனிஸ், டெஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லணும். ஃபார் ஃபீமேல் சில்ட்ரனுக்கு இந்த அவுட்டர் ப்ரைவேட் பார்ட் வந்து வல்வா அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அவங்க மென்சஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, அது வெஜைனாலேருந்து வரும், வெஜைனல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். அடுத்ததாக பியூபர்ட்டி சேஞ்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் பாய்ஸ் அவங்களுடைய க்ரோத் ஸ்பர்ட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்களாம் வளருவாங்க, இல்லை ஒரு ஏஜ் வரைக்கும் அவங்க வளரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாடி ஹேர், அவங்களுடைய வாய்ஸ் சேஞ்சஸ், இதெல்லாமே சொல்லணும். ஆல்சோ பாய்ஸ் வந்து பீனிஸ் இரெக்ஷன் வந்து அவங்க அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அஸ் அ பேரண்ட் நம்ம அது வெரி நார்மல், இது வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணணும். அண்ட் கேர்ள் சில்ட்ரனுக்கு பியூபர்ட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, அவங்களுடைய பிரெஸ்ட் க்ரோத், பாடி ஹேர், மென்சுரேஷன் அண்ட் ஆல்சோ பிம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும் இந்த ஏஜில் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். குழந்தைங்களுக்கு இன்னொன்று சொல்லணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜில் இது நடக்கும். டசன்ட் மீன் எல்லாத்துக்கும் ஒரு அந்த சேம் ஏஜில் தான் நடக்கும். கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை சிஸ்டர்ஸ் பிரதர்ஸையும் கம்பேரிஷன் இங்கே இல்லை. ஈச் இண்டிவிஜுவல் பாடி இஸ் யூனிக் அப்படிங்கிறதையும் நம்ம எஜுகேட் பண்ணணும். நம்பர் 2 வந்து பர்சனல் பவுண்ட்ரிஸ் அண்ட் கன்சென்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்ம 3 to 4 இயர்ஸ்லேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா இட்ஸ் ஈஸி ட்ரான்சிஷனாக இருக்கும். பட் இட்ஸ் நாட் டூ லேட். இப்பயும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் கான்செப்ட் ஆஃப் பர்சனல் ஸ்பேஸ். அவங்களுடைய ஸ்பேஸ் குள்ளே யாரும் அவங்க வரத்துக்கும் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் வர முடியாது, வரக்கூடாது. இட்ஸ் ஓகே டு சே நோ. இது ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி. அதே சமயம் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம டீச் பண்ணணும் மற்றவங்க பவுண்ட்ரிஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மற்றவங்கள டச் பண்ணணும்னா இவங்க பெர்மிஷன் கேட்கணும், அவங்க நோன்னு சொன்னாங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும்போது ஸோ தே ஃபாலோ த பவுண்ட்ரிஸ். அட் த சேம் டைம் மற்றவங்க அவங்களுடைய பவுண்ட்ரிஸை மீறினாலும் இவங்களால நோ சொல்ல முடியும், ஜஸ்ட் ஃப்ரீஸ் ஆக மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பிளைன் குட் டச், பேட் டச் அண்ட் தென் ஆல்சோ ஆன்லைன் சேஃப்டி. ஸோ நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ்லாம் வந்து ஸ்ட்ரேஞ்சருக்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. இஃப் ஸ்ட்ரேஞ்சர் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆன்லைன் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு லெட் அஸ் நோ. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டிங் மாதிரி செக்ஸ்டிங் அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சேஃப் ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து தே கேன் கம் அண்ட் லெட் அஸ் நோ ஏதாவது அவங்க லைஃப்பில் நடந்ததுன்னா. எஜுகேஷனல் பியூபர்ட்டி புக்ஸு கூட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ரீட் பண்ணலாம்.